Hello students, 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸோட ஒரு செகண்ட் ரிவிஷன் ஓட மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறீங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் 2025க்கான மாடல் தான். ஆனா இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே உங்க டிஸ்ட்ரிக்ட்ல கேட்பாங்கன்னா 100% கேட்க மாட்டாங்க. நீங்க யூடியூப்ல எந்த வீடியோவில் போய் சர்ச் பண்ணாலும் உங்க டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அவுட் ஆயிருக்காது. அந்த மாதிரி தேடுதலை விட்டுட்டு நேர்மையான முறையில நம்ம பப்ளிக் எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். 60னா 60 எடுக்கலாம், 70னா 70 எடுக்கலாம், 100னா 100 ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களோட டார்கெட் 10th தமிழ்ல எவ்வளோ அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற முயற்சியில நீங்க ஈடுபடுங்க. ஸோ அதுக்கு என்ன டிப்ஸ் அப்படின்னு நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க. 2024 மார்ச்ல நடந்த எக்ஸாமோட கொஷின்ஸ் எல்லாமே படிங்க. 2023 மார்ச்ல நடந்த கொஷின்ஸை படிங்க. 2022ல நடந்த பப்ளிக் கொஷின்ஸ், இந்த 3 இயரோட பப்ளிக் கொஷின் பேப்பரை படிங்க. அதுல எந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கு அதெல்லாம் முதல்ல படிங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2024, அதாவது இந்த வருஷம் நீங்க ஆஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க இல்லையா, அது உங்க டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்லாம ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுல என்ன கொஸ்டின்ஸ்லாம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க, அதுல என்னெல்லாம் நமக்கு தெரியல, 1 மார்க்ஸ்ல என்ன இன்சைட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கட்டுரையில என்ன கேட்டிருக்காங்க, கடிதம்ல என்ன கேட்டிருக்காங்க, அதில் எது நமக்கு தெரியல அப்படின்றத சர்ச் பண்ணி படிங்க. ஏன்னா நீங்க முதல் பப்ளிக் எக்ஸாம் போறீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் எந்த வீடியோ போட்டாலும் கண்டிப்பா இனிமேல் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன். உடனே வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பிடிஎஃப் போய் பார்க்காதீங்க. பிடிஎஃப் கண்டிப்பா உள்ளதான் இருக்கும். நான் இமிடியேட்டா உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனால் நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் இனிமே வந்து உங்களுக்கு பப்ளிக்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கும் ஈஸியா பாஸ் ஆகிறதுக்குமான தகவல்கள் மட்டும் தான் ஷேர் பண்ண போறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க, சரிங்களா? சரி, உங்க டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் இப்போ முடிஞ்சிருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்லாம அதர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ நடக்க இருக்க செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், அதர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர், உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு தேர்ட் ரிவிஷன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரும் மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல வேற என்ன எக்ஸாம்ஸ்ல நடந்திருக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதெல்லாம் படிச்சாவே 80+ தாராளமா எடுக்கலாம் பிள்ளைங்களா. ஆனா வெறும் 3 வருஷத்தோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 30ல இருந்து ஒரு 40 மார்க்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் பார்க்காம நான் சொன்ன மாதிரி ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், ஆஃப் இயர்லி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் நம்ம வந்து மற்ற டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி அது எல்லாமே படிக்கணுமா அவ்வளவு இருக்குமே அப்படின்னு பயப்படாதீங்க. நீங்க படிச்சது தான் எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. நீங்க படிக்காத கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், அவ்வளவுதான், சரிங்களா? அதுவும் இன்னும் நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா 1-2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ்ல என்ன அப்படின்றது நிற்க அதற்கு தகவலை எந்த 5 மார்க்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க, இலக்கண குறிப்புல எதெல்லாம் ரிப்பீட்டடா வருது, பாடலை படித்து வினா எழுத சொல்றாங்களே அதுல என்ன பாடல் கேட்குறாங்க, இதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் என்னன்றதை பாருங்க. அதுக்கான ஆன்சர் புக் பேக்ல இருக்குன்னா அப்படியே படிச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அது என்ன அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சு பாருங்க. இல்லை எனக்கு அந்த ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றவங்க கூகுள்ல போயிட்டு நீங்க வந்து அந்த கொஸ்டினை வந்து தமிழ்லயே டைப் பண்ணி அதை சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுக்கான நோட்ஸ் கீழே வந்துருங்க. அந்த மாதிரி ஈஸியா நீங்க வந்து நிறைய மெத்தட்ல வந்து உங்களோட நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ இன்சைட்ல இருக்கு எங்களால தேட முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் குழம்பிக்க வேண்டாம். சொன்னது புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முக்கியமான தகவல்களா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது முக்கியமான தகவலா நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. 10th தமிழுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர், அதாவது செகண்ட் ரிவிஷனுக்கான முக்கியமான கொஸ்டின்ஸ் இதுல இருக்கிறது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். ஸோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கேன். என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க தெளிவா பார்த்துருவோம். 2ஆம் திருப்புதல் தேர்வு 2025 இதுல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆனா இதுல இருக்கிறது அப்படியே சேமா வருமானா கண்டிப்பா வராது. ஸோ இது அப்படியே வரும்னு நினைச்சிட்டு படிச்சுட்டு போகாதீங்க. இதுல இருக்க தெரியாத கொஸ்டின்ஸை படிச்சு அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க நல்லா படிங்க. புக் இன்ல கொடுத்துருக்காங்களா, புக் பேக்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்றத சர்ச் பண்ணி அதை நல்லா படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் இனிமேல் தொடர்ச்சியா வந்து அடுத்த 2 மாதங்களுக்கு தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் 11th 12th முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வீடியோவும் மே மாதம் முதற்கொண்டு எல்லாமே தொடர்ச்சியா உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தமிழ்லாம் வந்து உங்களுக்கு புக் பேக்ல இருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் வந்து டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் நான் தயவு செஞ்சுன்னு சொல்றேன்னா, நான் ஆல்ரெடி போட்ட வீடியோஸே நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, போடாத வீடியோ மாதிரி இந்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டே வரீங்க.
ஸோ தயவு செஞ்சு போடுற வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை 10th தமிழுக்கான வீடியோ நான் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்கான எல்லா கொஸ்டின் பேப்பரும் எல்லா எக்ஸாம்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்றவங்க பாருங்கள். என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? 15 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை இதெல்லாம் என்ன வகைன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா குலை வகை, மணி வகை, கொழுந்து வகை, இலை வகை இல்லையா? வேர்க்கடலைக்குள்ள எப்படி இருக்கும்? பயிர் வந்து குண்டு குண்டா மணி போல இருக்கும் இல்லையா? ஸோ அதனால மணி வகை. அப்படி ஈஸியாக நீங்கள் ஒரு க்ளூ வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர். இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம், என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது, என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால். இதுல வந்து என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இரு நாட்டு அரசர்களும் தும்பை பூவை சூடி போரிடுவதன் காரணம். கோயம்புத்தூர் என்ற ஊர் பெயரின் மறு. கோயம்புத்தூர் அப்படின்னா அது என்னன்னு சொல்றாங்க? கோவை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க, மாபாரதம், தமிழ் படுத்தும், இது எல்லாமே உங்க புக் பேக்ல இருந்தா கேட்டிருக்காங்க. மணக்கோட்டை என்ற மரபு தொடருக்கான சரியான பொருள். அதாவது பெரிய கோட்டை கட்டுறது தான் மணக்கோட்டை. இல்லாததனை கற்பனை செய்தல், வேலையை தள்ளி போடுதல், அதிகமாக செலவு செய்தல், பெரிய கோட்டை கட்டுதல். எதுவுமே இல்லாம வந்து பெரிய கற்பனையில நம்ம சொல்றது. ஸோ ஆவும் வரலாம், ஆவும் வரலாம். இதுக்கான சரியான விடை என்னென்று கமெண்ட் பண்ணுங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன். இது என்ன தெரியும் உங்களுக்கு? அடுத்து சிரித்து பேசினார்னா சிரித்து கொண்டே பேசினார், சிரிப்பதால் பேசினார், சிரித்து சிரித்து பேசினார். இத்தொடர்கான தொடரை அடுக்கு தொடர் அப்படின்னா சிரித்து சிரித்து பேசினார் அடுக்கு தொடர்ல வரும். சரிங்களா? பழமைக்கு எதிரானது. எழுதுகோளில் பயனுள்ள இப்புதிருக்கான சரியான விடை. பழமைக்கு எதிரானது என்ன அப்படின்னா புதுமை அப்படின்னு வரும் இல்லையா? புதுமை. ஓகே. உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் பொருளுக்கேற்ற திருக்குறள் அடியை தேர்க. நடுவுருள் நச்சுமரம் பழந்தற்று. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, உயிரினும் ஓம்பப்படும். எய்துவர் எய்தாப்பழி. உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்றது உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும். இது அதுதான் உங்களுக்கு ஆன்சரா வரும். அடுத்து ஒரு பாடல் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, தூசும் துகிரும். அந்த பாடல்ல இருந்து எதுகை சொற்கள் எல்லாம் எழுத சொல்றாங்க. எதுகை சொற்கள்னா நான் இரண்டாவது எழுத்து எல்லாமே ஒன்றி வந்தால் அது எதுகை சொற்கள். முதல் எழுத்து எல்லாம் ஒன்றி வந்தால் அது மோனை. எங்களுக்கு வந்து மோனையும் எதுகையும் குழப்பமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு ஈஸியா ஒரு டிப்ஸ் சொல்றேன். முதல் எழுத்துல மூ வருது, அதே மாதிரி மோனையிலையும் மாவரிசையில மோ வருது. முதலுக்கு மூவும் வந்து மால வரக்கூடியதான் எழுத்து மூ. ஸோ அப்ப மாவரிசை இதுல ரெண்டுத்துலயுமே வந்து மாவுல வரக்கூடிய வரிசை எழுத்துக்கள் ஒன்றா இருக்கு, முதல் மோனை. ஸோ அதனால முதல்ல வந்தா மோனை, இரண்டாவது எழுத்து எதுகை. அப்ப இரண்டாவது எழுத்து எதுல எதுகை வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்களே செக் பண்ணுங்க. தூசு மாசு அருன்னு வருது இல்லையா? ஸோ தான் வரும் உங்களுக்கு ஆன்சர். இரண்டாம் எழுத்து ஒன்றி வருது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல். இந்த பாடல் எதில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பாருங்க. துகிர்னா அதோட பொருள் என்ன அப்படின்றத பாருங்க. இந்த பாடலோட ஆசிரியர் இதெல்லாமே கண்டுபிடிச்சு படிக்க பாருங்க. அடுத்த பகுதி 2ல வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா 21. அதாவது உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் உங்களுக்கு கட்டாய வினாவா 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அதனால இயல் 3 இயல் 6 இதுல இருக்க எல்லா திருக்குறளையும் கண்டிப்பா மனப்பாட பகுதியை நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா வருங்காலத்தில் தேவை என கருதுகின்ற அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18th ஒன் அடிக்கடி பப்ளிக்லேயே கேட்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து காய்மணி ஆகும் முன்னர் 17th ஒன் இம்பார்ட்டன்ட், 19th ஒன் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது திருக்குறள் பொருளுக்கேற்ற வினாக்களை. ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை நூல் வழியாக அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன கொஸ்டின் கேட்கலாம்? ஒரு செயலை செய்வதற்குரிய முறைகளை எதன் வழியாக அறிந்திருக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு அந்த கொஸ்டின் மேக் பண்ணுங்க. உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும். நாம் எந்த நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் மார்க் கொடுத்து எழுதணும். அப்ப உலகியல் நடைமுறைகளை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு முடிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவினால இருக்க கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க பாருங்க. தீதிந்தி வென்ற பொழுது திருக்குறள்ல அடிக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளும். சாரி, இது வந்து மொழித்திறன் பயிற்சி மொழியவளும் இதுல இருந்து கேட்குறாங்க 2 மார்க்ஸ். ஒரு சிலர் வந்து இலக்கணத்துல இருந்தும் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறள்ல அடிக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடும். இப்போ தீதின்றினா என்ன, வந்தனா என்ன, பொருள்னா என்ன, அதோட வாய்ப்பாடு அழகிட்டு வாய்ப்பாடுல எழுதுறீங்களா அதை எழுதணும். சரிங்களா? இது உங்களோட புக் பேக்லயே குருவினால கொஸ்டினா வருது. வரும் தாமரை, வரும் தாமரை, வருகின்ற தாமரை, வந்த தாமரை இதெல்லாம் வந்து வினைத்தொகையை குறிக்கும்.
3 காலங்களையும் காட்டாதனால பிரித்து எழுது அப்படின்னு சொல்லும்பொழுது வரும் கூட்டல் தாமரை அப்படின்னு எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதியார் கவிஞர், இது ஆல்ரெடி புக் பேக்ல இருக்க கொஷின்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறுத்தற்குறி எங்க கொட்டேஷன் மார்க் போடணும், எங்க கமா போடணும், எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், அதெல்லாம் நீங்க செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஈஸி தான், எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. கலைச்சொல் தருக, பிலீஃப், பிலாசபர், எல்லா கலைச்சொல் தருக எல்லா யூனிட்ஸுமே படிங்க. அடுத்து வந்து செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான வினா, ஸோ அது தேவையில்லை உங்களுக்கு. அடுத்து கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர், முல்லை பூச்செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். இது எல்லாமே உங்களோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கு. ஸோ அதை தயவு செஞ்சு படிங்க. எதெல்லாம் படிக்கணும் என்ன ஏதுன்ட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் ஒரு 10th தமிழ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனை பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின். சிறுவினால வந்து தர்க்கத்திற்கு அப்பால் அந்த கதை மாந்தர் வாயிலாக ஜெயகாந்தர் என்ன சொல்றாரு அப்படின்றத எழுதணும். அடுத்து சோலை காற்றும் மின்விசிறி காற்றும், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு உரை பற்றி கொடுத்துட்டு அதில் கொஷின் கேட்டால் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதையும் எதுவுமே எனக்கு கொஷின்ஸ் தெரிலன்னும் போது நீங்கள் அதை ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள்லேருந்து வள்ளுவம் சிறந்த அமைச்சர் கூறிய இலக்கணம், இது வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நீங்கள் நெடுநாளாக பார்க்க நேர்ந்த உறவினர் வந்து எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது அவங்களுக்கு விருந்தளித்த நிகழ்வு. ஸோ இது வந்து நீங்கள் ஓனாகவே எழுதலாம். அது எதுவுமே தெரியலன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டாய வினா வந்து உங்களுக்கு 34 மனப்பாட பகுதி கொடுத்துருக்காங்க. நவமணி என தொடங்கி அழுவ போன்று என முடியும் தேம்பாவணி குரல். ஸோ காசி காண்ட பாடல். சரிங்களா? என்னடா இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர்லேருந்து கொடுக்கல அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்கான ரிவிஷன் கொஷின். ஸோ அதனால் எல்லாத்தையுமே படிக்கணுன்ற ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு மாடல் பார்க்கணும் அப்படின்னா பப்ளிக் பேப்பரை மாடலில் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து 3 மார்க் கொஷின்ஸ், 2 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்கிறாங்க. இதில் கட்டாய வினா எதுவுமே கொடுக்கல. ஏதாவது 2 வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொன்றுமே 3 மார்க் கொஷின்ஸ். ஒன்று வந்து அணியோட இலக்கணம், அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது வந்து இந்த குறள்ல பயின்று வந்துள்ள அணியோட இலக்கணத்தை சொல்ல சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது 35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் கொடுத்து அழகீட்டு வாய்ப்பாடு. அழகீட்டு வாய்ப்பாடு எல்லாருக்கும் 90% தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்க தயவு செஞ்சு கற்றுக்கோங்க. ஈஸியாக 3 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர்களோட வகைகளை எழுத சொல்றாங்க. புக் பேக்கோட சிறுவினா கொஷின்ஸ். சரிங்களா? அடுத்து 5 மார்க் கொஷின்ஸ் பார்த்தோம்னா இறைவர் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வு, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து சிலப்பதிகாரம் மருவூர் பாக்கம், இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து புதிதாக திறன்பேசி வாங்கியிருக்கும் தங்கைக்கு திறன்பேசியின் பயன்பாடு குறித்த அறிவுரைகளை கூறி கடிதம் எழுதுக, இந்த கடிதமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது மழை வெள்ளத்தால் விழுந்த மரங்களை அகற்றும், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மின் விளக்குகளை சரி செய்யவும் வேண்டி, மின் விளக்கு சரி செய்ய வேண்டி கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடுது கடிதத்தில். ஸோ இந்த 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஏதாவது தெரியலன்னா உடனே படிக்க பாருங்க. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, எல்லா யூனிட்ஸுமே படிச்சுக்கணும். அதில் காமனாக கூட நீங்கள் கவிதை எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்ப படிவம் எத்தனை படிவம் இருக்குன்னு உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன் லாஸ்ட் அந்த 3 வீடியோவில். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். அடுத்தது பார்த்தோம்னா இன்சொல் வழி நடப்பதால் என்ன நன்மைகள், தீய சொல் வழி நடப்பதால் என்ன விளைவுகள், அது வந்து உங்களுக்கு நிற்காதற்கு தகவல் வந்து இயல் 2 இயல் 1 சரியா எனக்கு ஞாபகம் இல்லை அது எந்த இயல்னு. ஆனால் வெரி இம்பார்ட்டன்ட். இயல் 1, 2 இதில் தான் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய தகவல்கள் வந்து ஒவ்வொரு வீடியோனும் சொல்லிகிட்டே வரேன். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொழிபெயர்க்க ஆல் யூனிட்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து செவி மாற்றுத்திறனாளர்களுக்கான வினா. அடுத்தது முக்கியமான டாபிக் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து 8 மார்க் கொஷின்ஸ். இதில் 24 மார்க்ஸ் எடுத்துடலாம். சரிங்களா? 100 மார்க்கில் இதுலேயே நம்ம வந்து ஒரு 24 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு 3 கொஷின்ஸ் எழுதுனாவே. இதில் பாருங்க, அழகிரி சாமியோட ஒருவன் இருக்கிறானோ, அதே மாதிரி கற்கை நன்றி இந்த 2 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக 2மே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அன்னமையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புயலிலே ஒரு தோணி, இந்த 4 தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். அந்த 4லேருந்து 1 கண்டிப்பாக கேட்டுருவாங்க பிள்ளைங்களா. தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி கட்டுரையில் பார்த்தீங்கன்னா உழவு தொழிலை பற்றியும் சாலை பாதுகாப்பு 45ல இது 2 கட்டுரை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் எது வேணால் வரலாம் எக்ஸாமுக்கு. ஸோ இதில் 1 படிக்கிறேன்னு படிக்காதீங்க, 2மே படிங்க. அதே மாதிரி 43ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்க இலக்கிய பாடலடிகள் 4 எழுதி அவை கூறும் அரசியல்கள். அதுக்கப்புறம் தமிழோட சொல்வளம் பாருங்க, உங்களுக்கு வந்து தமிழ் சொல்வளம் புக் பேக்லேயே இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் இதை எழுதிடலாம் ஃபர்ஸ்ட் இயரில். ஆனால் சங்க இலக்கிய பாடல் அடியை கொடுத்துட்டு 4 எழுதிட்டு
இந்த பாடல் அடிகள் 4 இணை எழுதி அவை கூறும் அரசியல்கள் அப்படின்னா 4 பாடல்கள் எழுத சொல்றாங்க. ஒரே ஒரு பாடலை வந்து 4 அடி எழுத சொல்ல. சங்க இலக்கிய பாடல் அடிகள் 4 இணை அப்படின்னா 4 சங்க இலக்கிய பாடல் எழுதிட்டு அதெல்லாம் வந்து என்னென்ன அரசியலை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கூறுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓனான கொஷின்ஸ்லாம் வந்து கண்டிப்பா நிறைய வரும். ஸோ அந்த இடத்துல நமக்கு எதுவுமே ஆப்ஷன்ல தெரியல அப்படின்னா இதை எப்படி அட்டன் பண்ணும் அப்படின்றதுக்காக இதுக்குமே நோட்ஸ் எடுத்து படிக்க பாருங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த பதிவுல நம்ம நிறைய முக்கியமான தகவல்கள்ல 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல எப்படிலாம் மார்க் ஸ்கோர் பண்ணணும், எப்படி படிச்சோம்னா நம்ம சென்டம் எடுக்கலாம், எப்படி படிச்சா பாஸ் ஆகலாம், இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் என்னென்ன முக்கியமான நோட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னே நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் டிவிஷனே இப்போ தான் முடியுது அப்படின்னா ஆஃப் இயர்லியில் 10th தமிழில் நீங்கள் எவ்வளோ மார்க்கு, பப்ளிக்கில் உங்கள் டார்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த மெசேஜ் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோம். தினம் தினம் நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு உபயோகமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.